குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆடி மாதம் 11ஆம் நாள், தக்ஷணாயனம். நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9 மணி வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:55க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 12:36 வரை, துவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 6:54 வரை, மகம் பின்பு பூரம். நாமயோகம் இன்று காலை 6:09 வரை, வியதிபாதம் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 12:36 வரை, கௌலவம் பின்பு பிற்பகல் 12:40 வரை, தைத்துளம் பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை, அமிர்த யோகம் பின்பு மாலை 6:54 வரை, மரணயோகம் பின்பு சித்தயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:54 வரை, உத்திராடம் பின்பு திருவோணம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு, ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வழக்கு தொடர்பான பணிகளை பார்க்க நல்ல நாள். தானிய பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள். ஆபரண பழுது பணிகளை செய்ய உகந்த நாள். சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. மாலை 6:54 வரை உத்திராட நட்சத்திரம், பிறகு திருவோணம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை வழிபட தம்பதிகளுக்குள் புரிதல் உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். வாஸ்து நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:22 முதல் 1:06 வரை மேஷ லக்னம். 1:07 முதல் 3:09 வரை ரிஷப லக்னம். 3:10 முதல் 5:20 வரை காலை மிதுன லக்னம். 5:21 முதல் 7:32 வரை கடக லக்னம். 7:33 முதல் காலை 9:34 வரை சிம்ம லக்னம். 9:35 முதல் 11:35 வரை காலை கன்னி லக்னம். 11:36 முதல் மதியம் 1:40 வரை துலாம் லக்னம். 1:41 முதல் 3:51 வரை விருச்சக லக்னம். 3:52 முதல் 5:59 வரை தனுசு லக்னம். மாலை 6 முதல் 7:53 வரை மகர லக்னம். 7:54 முதல் 9:36 வரை கும்ப லக்னம். 9:37 முதல் இரவு 11:17 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினைகள் முழுதும் களைவாய், சிவ சூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஸ்ரீ சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 நட்சத்திரக்காரர்கள், அதாவது 12 ராசிக்காரர்களும் செய்ய வேண்டும். ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு.
ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களினுடைய நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது உத்தியோக மாற்றம் தொடர்பான செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் பெருக்கும். இன்று பதட்டமான சூழ்நிலைகள் இருக்கும். இந்த ஒரு நிலையை சமாளிப்பதற்கு கால தாமதமாகலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இது உகந்த நாள் அல்ல. சில சௌகரியங்கள் இன்றைய தினத்தில் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கிரக அமைப்புகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடித்தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். இருந்தாலும் சில அசௌகரியங்களை நீங்கள் பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். கூடுதல் வேலைகள் இருக்கும். சொல்லிய நேரத்தில் வேலைகளை கொடுக்க முடியாமல் போகலாம். குறித்த நேரத்தில் பணிகள் முடிக்க முடியாமல் சில நேரம் தடுமாற்றம் கூட வரும். தவறுகள் ஏற்படவும் செய்யும். ஆக இப்படிப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம், வேலைகளை எப்படி கவனமாக செய்வது என்கிற எண்ணத்தோடு செய்து பாருங்கள். விழிப்புணர்வு என்பது தேவை. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது நான் எனும் எண்ணத்தை அடியோடு கைவிட வேண்டும். அகந்தை போக்கை வைத்துக் கொள்ளக்கூடாது. உறவில் நல்ல இணக்கத்தை அதிகரிப்பதற்கு இந்த ஒரு உணர்வினை தவிர்ப்பது நலம். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. மனக்குழப்பத்துடனே இருப்பீர்கள். வருங்கால துணையினிடத்தில் வெளிப்படையாக மனம் விட்டு பேசினால் ஒரு சில பிரச்சனைகள் நீங்க வழிவகை உண்டு. கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படலாம். ஓவியம் வரைபவர்கள், கலை சம்பந்தமான துறையில் இருப்பவர்கள், பல்நோக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் இருப்பீர்கள். எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிந்ததாகவே இருக்கும். ஆக எல்லா விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக பார்த்து செய்தால் ஓரளவிற்கு நல்ல பெயர்களை பெற முடியும். வீட்டினுடைய பராமரிப்பு செலவுக்காக பணம் செலவாகலாம். தேவையற்ற செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தாயினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரலாம். இது உங்களுக்கு சில மன வருத்தத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்களே, வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த இழுபறிகள் சற்று குறையும். பொதுவாக பார்க்க போனால் வெற்றி நிறைந்த நாள்தான். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாகவே நடந்து கொள்ளுங்கள். அதிகமாக பிறரை நம்பி பேசுவது என்பது கூடாது. பேச்சுக்களை குறைத்துக் கொண்டு வேலையில் ஈடுபடுங்கள். அதுவே சிறப்பானதாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். மாற்றம் வரலாம். சில பிரச்சனைகள் குறையும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும்.
கற்பனை சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். ஆதாயம் உண்டு. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் பிரச்சனைகள் நீங்கும். சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய சூரிய பகவான் வழிபாடு நல்லது. சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீ ராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை தினம். இன்றைய நாள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த ஒரு தருணமானது உங்களுக்கு நல்ல மன ஆறுதலை ஏற்படுத்தும். புதுமையான செயல்களில் ஈடுபாடு உண்டாக்கும். இன்றைய வெற்றிகரமான வேலைகளை செய்வதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டாம். வேலையில் சில நேரம் நிலுவையில் இருக்கும். தாமதங்கள் உண்டாகும். சீக்கிரமாக வேலை முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான காரணத்திற்காக தாமதங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வாகன பயணங்களின் மூலம் லாபம் ஏற்படும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம். இந்த ஒரு நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வர தியானம் செய்வதால் மட்டுமே மன அமைதி பெற முடியும். உடல் ஆரோக்கியம் அதிகமாக இருக்கும். தோற்றப்பொலிவில் மாற்றம் ஏற்படும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கோப உணர்வுகளை தவிர்த்தால் நலம். சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களிலும் ஆர்வம் அதிகரிக்கும். உடல் தோற்றப்பொலிவில் மாற்றம் வரலாம். காதலர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நல்ல உறவை பராமரிக்க நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும். கோப தாபங்களை தவிர்ப்பது இந்த நாள் நல்லது. பிரத்யேகமாக உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்போது செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் கடன்கள் வாங்கவும் நேரலாம். கடன் வாங்காமல் எப்படியாவது இந்த நாளை நீங்கள் நகர்த்தி விடுவதுதான் புத்திசாலித்தனமும் கூட. மிக மிக அத்தியாவசியமான விஷயங்களுக்காக மட்டுமே பணத்தை செலவிடுங்கள். தேவையில்லாத விஷயங்களையோ ஆசைகளையோ எந்த ஒரு நிலையிலும் வைத்துக் கொள்ள வேண்டாம். விவசாயிகள் அறுவடை சம்பந்தமான விஷயங்களிலும் உணவு தானியங்கள் மூலமாக லாபம் பெறுவீர்கள். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு உயர்வு ஏற்படும். பெரும்பான்மையாக பார்க்கும்போது யோகம் நிறைந்த நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஒரு புதுமையை கையாளுவீர்கள். படிப்பின் மீதான நாட்டம் இருக்கும். நேரத்தை கல்விக்காக மட்டுமே செலவிடுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்காகவும் வெளி வட்டாரங்களில் நட்புகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்ப்பது நலம். மேன்மையான குணத்தோடு படித்தால் நிச்சயம் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டாகும். லாபம் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். மாற்றம் ஏற்படும். மேன்மை உண்டாகும். மிருகசிரீஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள். லாபங்கள் உண்டாகும். செயல்களில் மட்டும் கவனம் தேவை. இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீ ராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கட்டும்.
கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை மேம்படும். இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாள். உங்களின் உறுதியான தன்மையும் தைரியமும் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். மொத்தத்தில் இன்று காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படலாம். உறவினர்களுடைய வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும். இன்று புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். வேலையில் வெற்றி காணக்கூடிய அற்புதமான நாள். உங்களுக்கான திறமை மேல் அதிகாரிகளால் வெகுவாக பாராட்டப்படும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். சுய தொழிலில் இருப்பவர்கள் லாபம் அதிகமாகவே பெறுவீர்கள். புத்திசாலித்தனத்தையும் சாமர்த்தியமான நிலையையும் சாதுரியமான விஷயங்களையும் கையாள்வதால் அனுபவங்கள் வெளிப்படும். உங்களை பற்றி பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை எனலாம். உத்தியோகத்திலும் சரி, எல்லா விஷயங்களையும் கருத்துக்கள் வெளிப்படுத்துவதிலும் மிக அழகான விஷயங்களை பேசுவீர்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாகத்தான் உங்களுடைய செயல்களே அமையும். உங்களுடைய திறமைகளை பாராட்டாதவர்கள் எவரும் இல்லை எனலாம். தம்பதியர்கள் உங்கள் துணையோடு இன்றைய நாள் மனம் திறந்து இதுநாள் வரையில் மனதில் பூட்டி வைத்திருந்த சில ரகசியங்களையும் சில கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்வீர்கள். இதனால் கணவன் மனைவி இருவருக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை இருக்கும். தம்பதிகளிடையே புரிதல் அதிகரிக்கும். இன்று பணம் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. பொருளாதாரம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டு. திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். அதிகமான நிம்மதி நிறைந்த நாள். உங்களுடைய மன உறுதி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியம் இருக்கும். மிக சிறப்பான விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் ஈடுபடுவதற்கு முன்னர் பலமுறை சிந்தித்தே செயல்படுவதால் அவை வெற்றியை நோக்கியே பயணிக்கும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். மாணவர்கள் கல்வி சார்ந்த நிலையில் உயர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்லூரிகளில் படிப்பவர்கள் உங்களுடைய கற்பனை திறன் சார்ந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதால் வெகுமதி கிடைக்கும். பாராட்டுகள் கிடைப்பதோடு சில பரிசு பொருட்களையும் பெறுவீர்கள். நீண்ட காலமாக திட்டமிட்டிருந்த சில வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். மன நிறைவு ஏற்படும். காதலர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் மதிப்பு மிக்கவர்களாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். எதையும் ஆழ்ந்து பார்த்து சிந்தித்தே நடப்பீர்கள், பேசுவீர்கள். உயர்ந்த எண்ணங்கள் லட்சியங்கள் கை கொடுக்கும் நாள். இயலாதவர்களுக்கு உதவி செய்வதால் மன நிறைவு உண்டாகும். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கோதுமையினால் செய்த உணவுப் பொருட்களை தானம் செய்வது மிக நல்லது. முக்கியமாக சூரிய பகவானுக்கு நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடியவருக்கு பாலால் அபிஷேகம், பசும் தயிரால் அபிஷேகம், பசும் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். அதே போல சிகப்பு நிற வஸ்திரங்கள் சாற்றி கோதுமை வைத்து ஸ்ரீ சூரிய பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் அனைத்துமே கைகூடி வரும். நல்லதே நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சிந்தனை மேம்படும். புரிதல் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். முயற்சிகளில் முன்னேற்றங்கள் உண்டு. சில காரியங்களில் வெற்றி உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிம்மதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் உங்களை நாடி வரும். நன்மைகள் வந்து சேரும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது இன்று உற்சாகமான நிலையை பராமரிப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நிலை உண்டு. உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும். இளைய சகோதர சகோதரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். 3வது பாவகம் இடம் மாற்றம் மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பாக சொல்லக்கூடிய பாவகத்தில் கேது பகவானுடைய சஞ்சாரம்.
ஆக எதிலும் நீங்கள் சற்று பொறுமை நிதானத்துடனே செயல்படுவது அவசியம். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படும். சில நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படலாம். வேலையினுடைய நிலையில் அதிகம் காணப்படும். தவறுகள் ஏற்படலாம். கவனமாக வேலை செய்வது அவசியம். ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். தம்பதியர்கள் உங்களுடைய திருமண பந்தத்தில் சில மன அமைப்பு என்பது மாறுபட்டு இருக்கலாம். எரிச்சல் மனப்பான்மையை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். முக்கியமாக கோப உணர்வுகளை இந்த நாள் தவிர்ப்பது நலம். புதியதொரு விஷயங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். வேலை நிமித்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பாராட்டுகள் என்பது அதிகமாகவே இருக்கும். கவனக்குறைவு காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். நிதி நிலைமைகளில் மிக மிக எச்சரிக்கை தேவை. காதலர்கள் உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில் நட்பு முறையில் அணுக வேண்டும். எதிர்பார்ப்புகள் கூடாது. பேசிய விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக விட்டுவிடுவதுதான் நல்லது. மீண்டும் மீண்டும் கடந்த மற்றும் நடந்த விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். உணவு சார்ந்த முறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பண இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளியே செல்பவர்கள் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவிட நேரலாம். மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். வியாபாரம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். பணி சம்பந்தமான விஷயங்களில் சிந்தித்து செயல்படுங்கள். பாராட்டுகள் நிறைந்ததாக கூட இருக்கும். வெளியே செல்பவர்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தின் இருப்பை வைத்து செல்வது நல்லது. தேவையற்ற மன ஓட்டங்களை தவிர்த்து விடுங்கள். கற்பனை உணர்வுகளை தவிர்ப்பது நலம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்களுக்கு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். வாகனம் மற்றும் அது தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக பலனை உண்டாக்கும். ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியாக சில பொருட்களை வாங்குவீர்கள். பிறரிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிட்டும். புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை மேற்கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாள். சிந்தித்து செயல்படுங்கள். வேலையில் அதிகமான கவனம் தேவை. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளும் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது குணநலன்களில் சில மாற்றங்கள் வரலாம். ஆரோக்கியம் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இறை பிரார்த்தனை மற்றும் தியானம் நல்ல பலனை தரும். ஞாயிற்றுக்கிழமை தினம் சூரிய வழிபாடுக்கு உகந்த நாள். ராசிநாதனான சூரிய பகவானுடைய அருள் வேண்டி வழிபடுங்கள். வேலைகள் கொஞ்சம் கடினமாகவே இருக்கும். பணியின் போது தவறுகள் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் நாளாக இருக்கும். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் நீங்கள் இருப்பது போன்ற உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்க தெளிவான மனதோடு இருக்க வேண்டும். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய கசப்பு உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சில நேரம் இந்த மன கசப்புகள் உங்களுடைய துணையினுடைய நல்ல இணக்கத்தை கெடுக்கும். இன்று கூடுதலான தேவையற்ற செலவுகள் உண்டாகும். இதனால் கவலைகள் அதிகரிக்கும். பண இழப்புகள் ஏற்படலாம். நிதி நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள். வரக்கூடிய பணத்தை வைத்து சிக்கனமாக இருப்பது நல்லது. இதனால் கடன் வாங்காமல் தவிர்க்கலாம். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் ராகுகால பூஜை வழிபாடு முறைகளை செய்வது அவசியம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் மீனராசியில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. அதே போல
6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனே. சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் வரக்கூடிய ராகு கால பூஜையை தவறாமல் வழிபாடு முறைகளை மேற்கொள்ளுங்கள். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. சில நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு குந்தகம் வரும், குறைபாடுகள் ஏற்படும். எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் அன்னதானங்களை பெருமளவில் செய்யலாம். தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும். இயலாதவர்களுக்கு உதவி செய்வது நல்லது. இப்படி செய்யும் போது கிரகங்களினால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் தாக்கங்கள் நீங்க கூடும். வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சில சாதாரணமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் மிக சரியாக நல்ல ஒரு நிலையும் கிடைக்கும். புகழ் நிறைந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு. மாணவர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். நினைவு திறன் அதிகப்படுத்தக்கூடிய விதங்களில் உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். எண்ணங்கள் அதிகரிக்கும். சில பிரச்சனைகள் குறையும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். நல்லதொரு சூழல் அமையும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் இருக்கும். அனுபவம் ஏற்படும். சாதகமான சூழலை நீங்கள் நிர்வகித்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது பிற மொழி பேசக்கூடிய மக்களிடம் கவனம் வேண்டும். இன்று பலன்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கும். உங்களுடைய வேலைகள் சுமூகமாக நடக்க நீங்கள் அதிக முயற்சிகள் எடுப்பது அவசியம். சில சமயங்களில் நம்பிக்கை இழப்பீர்கள். நல்ல பலன்களை பெற நம்பிக்கையோடு இருங்கள். பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படலாம். மனதிற்கு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இன்று அதிக வேலைகள் இருக்கும். சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது, பேசுவது, வேலையில் ஈடுபாடு காட்டுவது என எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். வெளியூர் பயண தொடர்பான விஷயங்கள், பயண வாய்ப்புகள் சாதகமாகவே இருக்கும். குடும்பம் சம்பந்தமான சில முடிவுகளில் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். அதிலும் தொழில் சம்பந்தமான செயல்களில் ஆதரவான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் பொறுமை இழந்து கூட இருப்பீர்கள். எதையும் அனுசரித்து போகக்கூடிய போக்கு வளர்த்து கொள்ள வேண்டும். தம்பதியர்கள் உங்கள் துணையிடத்தில் சில உணர்ச்சி வசப்படுதலை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் பிரியமானவரை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். இன்று நிதிநிலை சீராக காணப்படாது. ஒரு சில ஏற்ற இறக்கங்களோடு தான் இருக்கும். இந்த நாள் வருமானத்தினுடைய நிலையை வைத்து சமாளிப்பது என்பது கடினமாக இருக்கும். காதலர்களுக்கு புரிதல் என்பது வேண்டும். ஒருவருக்கொருவர் அனுசரித்து நடந்து செல்வதோடு மட்டுமல்ல, உங்கள் இருவருக்குள்ளும் மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களிலும் நிதான போக்கு தேவை. நேர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்துங்கள். கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. கண் பரிசோதனை செய்து கொள்வது மிக மிக நல்லது. கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்க்க வேண்டும். இயலாதவர்கள் ஒரு சில நேரம் சங்கடங்கள் ஏற்படும் போது கண் பரிசோதனை செய்து கொள்வது மிக நல்லது. அலட்சியம் வேண்டாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். படிப்பின் மீதான எண்ணத்தை அதிகரித்துக் கொள்வது நல்லது. விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் விரய பாவகத்தில் லாபஸ்தானாதிபதியும் அவரே. இருந்தாலும் இந்த நாள் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைவில் இருப்பதால் சில மன கஷ்டங்கள் தோன்றி மறைக்கலாம். கோப உணர்வுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். கோபத்தினால் உங்களுக்கு எந்த காரியமும் கை கொடுக்காது. எச்சரிக்கையாகவே இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது அதிகமான நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழப்பங்கள் உண்டாகும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிடித்ததை செய்வீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். பயண வாய்ப்புகள் சாதகமாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள். ஆதரவான சூழல் இருக்கும். நன்மைகள் மேம்படும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீ ராமஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் மனதளவில் புத்துணர்ச்சியாக இருப்பீர்கள். முன்னேற்றமான நாள். எதிர்காலம் பற்றிய பரந்த நோக்கோடு இருப்பீர்கள். லட்சியங்களில் வெற்றி பெற கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இன்றைய தினம் நீங்கள் இருப்பீர்கள். இடையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் அதிகரிக்கும். செயல்களில் துரிதம் மேம்படும். வேகமாக விரைவாக சில வேலைகளை முடிப்பீர்கள். இன்று பலன் எதையும் எதிர்பார்க்காமல் பணியாற்றுங்கள். இதன் மூலம் குறித்த நேரத்தில் வேலைகளை முடித்து தர முடியும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டை வெகுவாக பெற முடியும். எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை உண்டாக்கும். துலாம் ராசி அன்பர்களே, தம்பதியர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக விசுவாசமாக இருப்பீர்கள். அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். காதலர்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு இணக்கத்தோடு வருங்கால துணைவரிடத்தில் அன்பும் பாசத்தோடு நடந்து கொள்வீர்கள். மனதில் எதையும் வைத்துக் கொள்ளாமல் இயல்பாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். இன்று பணம் அபரிமிதமாக வரும். வங்கி இருப்பை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை முதலீடு செய்யக்கூடிய அமைப்பு. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். வீட்டில் சுப காரியத்திற்குண்டான விஷயங்களுக்காக சில பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். வங்கியில் சேமிக்கக்கூடிய நிலையும் உண்டு. பிள்ளைகளுடைய வேலைக்காக அதிக முயற்சிகள் எடுத்து பிறகு அதிலும் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். இணையம் சார்ந்த வேலைகளில் முன்னேற்றங்கள் இருக்கும். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். சாந்தம், அமைதி, ஆனந்தம் இவையெல்லாம் உங்கள் வாழ்வில் இன்றைய தினம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய பணத்தை ஏதாவது ஒரு வகையில் முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். ஆடை ஆபரணங்கள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரை மகிழ்வித்து மகிழ் என்பார்கள். அந்த ஒரு நிலையை நீங்கள் கையாளுவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் விடுமுறை நாள் என்பதால் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். முன்னேற்றகரமான சூழல் அமையும். மன நிறைவோடு ஆனந்தமாக இந்த நாளுக்கான பொழுதை கழிப்பீர்கள். இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும். நல்லதொரு ஆற்றலை சிறந்த முறையில் பராமரிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. சந்திர பகவானுடைய ஓரையும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். உற்சாகம் அதிகரிக்கும். செயல்பாடுகளில் துரிதம் மேம்படும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொருட்சேர்க்கை அதிகரிக்கும்.
இன்னல்கள் குறையும், அறிமுகம் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சாந்தம் நிறைந்த நாள். நல்லதொரு வாய்ப்புகள் கிட்டும். பெரியவர்களுடைய ஆதரவு இருக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஸ்ரீராம ஜெயம். தீர்காயுஷ்மான் பவ. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று சுமூகமான பலன்கள் உண்டாகும். உங்களுடைய இலக்குகளை அடைய இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். உங்களுடைய வளர்ச்சி இன்று உறுதி செய்யப்படும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். மனதில் நேர்மறையான சிந்தனை உண்டாகும். மாணவர்கள் நீங்கள் குறித்த நேரத்தில் சில வேலைகளை செய்து முடிப்பீர்கள். படிக்க வேண்டும் என்று மனம் வைத்தால் எந்த நேரமானாலும் சரி, அந்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டீர்கள். பக்குவ குணம் அதிகரிக்கும். இந்த நாளுக்கான வேலைகளை மிக சரியாக உணர்ந்து செய்யும் போது சரியான வகையிலேயே வேலைகள் அமையும். கடின உழைப்பிற்கு உண்டான வகையில் உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடமிருந்து நல்லதொரு அங்கீகாரத்தை பெறுவீர்கள். மனதில் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் தெளிவு பிறக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, எதையும் சுமக்கக்கூடியவர்கள் நீங்கள். குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய நிலையில் நீங்கள் ஒருவராக கூட இருக்கலாம். நம்பிக்கை உணர்வுகளை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கிடையே பரஸ்பர ஒற்றுமை, வீட்டில் நிம்மதி, மகிழ்ச்சி இருக்கும். கலகலப்பான சூழல் உண்டாகும். சட்டத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிட்டும். வேலை தொடர்பாக புதியதொரு முயற்சிகள் செய்பவர்களுக்கு ஆனந்தம் இருக்கும். வியாபாரத்தில் மேன்மை பெறுவதோடு லாபமும் கைகூடி வரும். தொழில்நுட்பம் சம்பந்தமான செயல்களில் தெளிவு பிறக்கும். இயலாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல இணக்கம், நல்ல எண்ணம் அதிகரிக்கும். மாணவர்கள் உயர்கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மிக லாபகமாக எளிதாக செய்து முடிப்பீர்கள். கடினம் என்பது இருக்காது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிதி வளர்ச்சிக்கு தகுந்தபடியாக இன்றைய நாள் செயல்களை மேற்கொள்வீர்கள். இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வீர்கள். எண்ணியபடி லட்சியங்களை அடைவீர்கள். ஆதரவு பெருகக்கூடிய நாள். வீட்டில் விசேஷங்கள் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். பேச்சுக்கள் மூலமாக வருமானம் பெருக்கும். பேச்சாற்றல் அதிகரிக்கும். சில காரியங்களை மௌனமாக இருந்தும் சாதிப்பீர்கள் அல்லது பேசியும் சாதிப்பீர்கள். உங்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடிய காலகட்டம் இது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். தெய்வ திருப்பணிகளில் ஆர்வங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தில் லாபம் மேம்படும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நேர்மறையான சிந்தனை இருக்கும். செயல்களில் தெளிவு பிறக்கும். முன்னேற்றங்கள் உண்டாக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஓய்வு நிறைந்த நாள். வளர்ச்சி பணிகள் மிகுதியாக இருக்கும். எண்ணங்கள் கைகூடி வரும். இந்த நாள் மன மகிழ்வு நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும்போது இன்று நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பரபரப்போ பதட்டமோ கூடாது.
நடப்பவை யாவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொண்டால் உங்களுடைய ராசிக்கு நல்லதே நடக்கும். இன்று புதிய மனிதர்களுடைய சந்திப்பை பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கான தொடர்பு வட்டாரம் விரிவடையும். வாழ்க்கை சிறப்பாக அமையும். வெளி உலக தொடர்புகளில் கவனமாக இருங்கள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கும். உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாகும். திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். வெளி உலக தொடர்புகளில் கவனம் வேண்டும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கும். இன்று கூடுதல் கவனம் தேவை. பணிகள் காரணமாக மும்முரமாகவும் இருப்பீர்கள். நீண்ட தூர பயண வாய்ப்புகள் சாதகமாக வரும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். வேலைகள் அதிகமாக இருக்கிறது என்கிற காரணத்தினால் திறமையான முறையில் பணிகளை கவனமாக செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பயணங்களில் மிக கவனமாக இருங்கள். பக்தி நிறைந்த நாள். தனுசு ராசி என்பர்களே, தம்பதியர்கள் உங்கள் துணையோடு கருத்து வேற்றுமை அல்லது சில நேரங்களில் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. விளையாட்டுத்தனமாக கூட உங்கள் துணைவரை எதையும் பேசாதீர்கள். உங்கள் துணையோடு மிக உயர்ந்த மதிப்பு மரியாதையோடு நடப்பது நல்லது. காதலர்களுக்கு பார்க்கும்போது நட்பு ரீதியாக சில விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். உங்கள் துணையோடு நட்பாக பழக வேண்டியது அவசியம். எதையும் நீங்கள் வீரியமாக எடுத்துக்கொள்ளாமல் சாதாரண போக்கிலேயே எடுத்துக்கொள்வது அவசியம். இன்று நிதி நிலைமை சுமாராக இருக்கும். பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்தோ அல்லது குறைவாக வரக்கூடிய பணத்தை வைத்தோ எப்படியாவது இந்த தினம் சமாளித்து விடுவீர்கள். தூக்கமின்மை மற்றும் மன உளைச்சல் காரணமாக தலைவலி வரலாம். திட்டமிட்ட காரியங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பது அவசியம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். கவனமாக செயல்பட வேண்டும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் உருவாகும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அகலும். பயண வாய்ப்புகள் கைகூடும். புதிய அனுபவம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பக்தி நிறைந்த நாள். கவனமாக செயல்படுங்கள். புதிய அனுபவங்கள் ஏற்படும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மன அமைதி நிறைந்த நாளாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் அமைய நல் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது பொருட்கள் கையாள்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் விலை உயர்ந்த பொருட்கள் என்றால் மிகுதியான விழிப்புணர்வு தேவை. தந்தை வழி உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய கடினமான சூழ்நிலைகள் கூட இருக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். சில சவால்களை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த ஒரு தருணத்தில் இறை பிரார்த்தனையில் ஈடுபடுவது நல்ல பலனை தரும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாமல் போகலாம். வேலைகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படும். இந்த ஒரு தருணம் என்பது உங்களுக்கு மன கவலைகளை ஏற்படுத்திவிடும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் தந்தை வழி உறவுகளிடம் விட்டுக் கொடுத்து போக வேண்டும். வீட்டிற்கு வரக்கூடிய உறவுகளிடத்தில் பணிவாக பேசுவது நல்லது. அன்பு கலந்த வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தினால் உங்கள் மீதான குறைகள் நீங்கும், நிறைகள் அதிகரிக்கும். தம்பதியர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமாக உங்களுடைய
துணையிடத்தில் நல்ல உறவை கொண்டிருப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்த முடியும். காதலர்களுக்கு ஏற்ற நாளாகவும் அமைகிறது. திருமணத்திற்குண்டான பேச்சுக்களை இன்றைய நாள் தொடங்குங்கள். ஓரளவிற்கு சுமூகமாக சாதகமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று பண இழப்புகள் இது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். தேவையற்ற விஷயங்களுக்காக அனாவசியமாக செலவாகும். உங்கள் பிரிய மாணவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம். நிதி நிலைமைகள் ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் மனதிடமும் மனோநிலையும் உங்களுக்கு சீராக வைத்துக் கொண்டால் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு உண்டு. தோல் சம்பந்தமாக ஒவ்வாமை காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். நவ கிரகங்களுக்கும் உணவுக்கும் அதிக தொடர்புகள் உண்டு. ஆக சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஆட்சிநாதனாக இருக்கிறார். எந்த ஒரு உணவையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டாலும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கான ஒரு ஆசையை வழங்குவார். ஆடம்பரம் மற்றும் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவிடாதீர்கள். எதிர்பாராத சில பயணங்கள் உண்டாகலாம். வியாபார வேலைகளில் மந்தமான சூழ்நிலை இருக்கும். மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளீர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கவனமாக செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் எச்சரிக்கை தேவை. உறவுகளிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மூத்த அதிகாரிகளிடத்தில் அனுசரணையான போக்கு தேவை. அனுசரித்து செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபார வேலைகளில் மந்தமான சூழல் இருக்கும். எதிர்பாராத நிலையில் பயணங்கள் உண்டாகலாம். இந்த நாள் அமைதி நிறைந்த நாளாக இருந்தால் நிச்சயம் உங்களால் மேன்மையான நிலைக்கு வர முடியும். எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் சூரிய பகவானையும் நவ கிரகங்களையும் வழிபடுங்கள். சீரான போக்கிலேயே காணப்படும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் நவ கிரகங்களினுடைய திருவருளோடு இந்த நாளை தொடங்குங்கள். நிச்சயம் அனைத்துமே சிறப்பாகவே நடக்கும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கும்போது சமூகம் சம்பந்தமான வேலைகளில் ஆதரவு கிடைக்கும். இன்று நல்ல பலன்கள் கிடைக்கும் நாள். முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். முக்கியமான முடிவுகள் இன்று நல்ல பலனை தரும். தனித்திறமைக்காக பாராட்டப்படுவீர்கள். வேலையில் சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கும். தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். பழக்க வழக்கங்களால் நன்மைகள் உண்டாகும். நண்பர்களோடு நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்களை நெருங்கிய நண்பர் ஒருவரின் திருமண விழாவில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் பிரியமானவரை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருங்கள். இன்று பணப்புழக்கம் திருப்தி கொடுக்கும். உங்கள் சேமிப்பு திறன் அதிகரிக்கும். லாபம் மேம்படக்கூடிய நிலை உருவாகும். புதியதொரு முதலீட்டு முயற்சிக்கான திட்டங்களை வகுக்கலாம். இந்த நாள் உங்களுடைய நல்ல குணத்தின் மூலம் மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். நண்பர்கள் முகாந்திரமாக நட்புகள் விரிவடையும். நட்பு நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். பணப்புழக்கம் திருப்தியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்திருந்த பண வரவு உங்களுக்கு மகிழ்வை தரும். குழந்தைகளுடைய பெயரில் சேமிப்பு திறன் அதிகரிக்கும். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். புதிய முதலீட்டு முயற்சிக்கான திட்டங்களை சரியாக வகுக்கலாம். இன்று சிறந்த ஆரோக்கியம் இருக்கும். உயர்ந்த ஆற்றலோடு உறுதியும் உங்களிடம் காணப்படலாம். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தில் தனித்தன்மையாக செயல்படுவீர்கள்.
உங்களை கண்டு மற்றவர்களும் பின்தொடரக்கூடிய நிலை ஏற்படலாம். சக நபர்களிடையே விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வதால் உங்களுடைய பெயருக்கு புகழ் கிடைக்கும். விட்டு பிரிந்தவர்கள், விலகி இருந்தவர்கள் தானாக வந்து ஒன்றிணைவார்கள். கொடுத்த கடனை திரும்ப பெறக்கூடிய நிலை உண்டு. அதே போல கடன் நீங்கள் வாங்கி இருந்தாலும் அந்த கடனையும் திருப்பி கொடுத்து விடுவீர்கள். பண ரீதியாக மன மகிழ்ச்சி நிறைந்த நாள். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு பெருக்கம், நன்மைகள் அதிகரிக்கும். சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும். நீண்ட தூர பயணங்கள் அதிகரிக்கும். வெளிப்படையான குணத்தினால் மதிப்பு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நட்பு நிறைந்த நாள். மதிப்பு அதிகரிக்கும். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருளும் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த நாள் கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது விரும்பிய பலன்கள் கிடைக்கும். உங்கள் இலக்குகளை மிக எளிதாக முடிப்பீர்கள். தாய்மாமன் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உயர் பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். நண்பர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். மீனராசி அன்பர்களே, பணியிட சூழல் உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழலை ஏற்படுத்தும். அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கூடுதல் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வேலையில் காணப்படும் பதட்டம் காரணமாக உங்கள் துணையோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். இத்தகைய சூழ்நிலைகளை தவிர்க்க வேண்டும். இருவரிடையே நல்லுறவு ஏற்பட விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது அவசியம். இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பிறருக்கு கொடுக்கக்கூடியதில் ஆர்வம் இருக்கும். குடும்ப நபர்களிடையே மகிழ்ச்சியை அதிகரிக்க செய்வீர்கள். ஆனந்தம் அற்புதம் உண்டு. தெய்வத்தினுடைய அருளால் திடகாத்திரமாக இருப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். நிதி பாதுகாப்பு இருக்கும். அனைத்துமே உங்களுக்கு சீராக அமையும். பஞ்சபூதங்களுடைய அருளாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் பஞ்சபூதங்களையும் தினந்தோறும் வணங்கி வந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவே அமையும். ஆரோக்கியத்திற்கு குறைவு ஏதும் இருக்காது. சிறப்பாகவே இருப்பீர்கள். நன்றாக மனதை வெளிப்படுத்தி வேலைகள் செய்யும் போதோ எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையாக நினைத்து கொண்டு வேலை செய்தால் ஓரளவிற்கு பலன்களை பெற முடியும். கால்நடை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். விவசாயம் புரிபவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். எளிமையான ஒரு சில உணவுகளை மேற்கொள்வீர்கள். ஆடம்பரமான உறவுகளை தவிர்த்து விடுவீர்கள். இந்த நாள் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள் தன்னிலை உணர்ந்து செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் ஏற்றம் பிறக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம்,
விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். இன்றைய நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உறவுகளுடைய ஆதரவு பெருகும். தடைப்பட்ட வேலைகளை முடிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏற்றம் பிறக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். நண்பர்களின் வழியில் அனுகூலம் இருக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள். தன்மைகளை உணர்ந்து கொள்வீர்கள். லாபம் உண்டாகும். சில பிரச்சனைகள் நீங்கும். இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. தீர்காஷ்மான் பவ. 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ வாழ்த்துகிறோம். நற்பவி நற்பவி நற்பவி.